ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் மளிகை கடையில் இருக்கிறேன். நான் மளிகை கடையில் இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? மளிகை கடை அப்படின்னாலே நம்ம க்ரோசரின்னு சொல்லிடலாம். அப்போது நான் மளிகை கடையில் இருக்கிறேன் அதை சொல்லும்போது ஐ ஆம் அட் த க்ராசரி, ஐ ஆம் அட் த க்ராசரி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவருக்கு என்னை அறிமுகம் செய்து கொள்ள நினைக்கிறேன். அவருக்கு என்னை அறிமுகம் செய்து கொள்ள நினைக்கிறேன். இதை எப்படி சொல்கிறது? அதாவது ஒருத்தங்கிட்ட நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போது இதை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? ஐ ஆம் திங்கிங் ஆஃப் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப் டு ஹிம். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப் டு ஹிம். என்னை பற்றி அவர்கிட்ட நான் சொல்ல நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் வெள்ளை மற்றும் மஞ்சள் ரோஜாக்களை பற்றி நினைக்கிறேன். நான் வெள்ளை மற்றும் மஞ்சள் ரோஜா பற்றி நினைக்கிறேன். இதை எப்படி சொல்கிறது? இதுக்கும் நான் நினைக்கிறேன்னு வருது. அப்போ நம்ம இதை சொல்லும்போது எப்படி சொல்லணும்? ஐ ஆம் திங்கிங் அபவுட், ஐ ஆம் திங்கிங் அபவுட் ஒயிட் அண்ட் எல்லோ ரோசஸ். ஐ ஆம் திங்கிங் அபவுட் ஒயிட் அண்ட் எல்லோ ரோசஸ். இந்த சென்டென்ஸ் சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ அடுத்த சென்டென்ஸ் போகலாம். நீங்கள் எங்கே ஏரோபிக்ஸ் செய்கிறீர்கள்? நீங்கள் எங்கே ஏரோபிக்ஸ் செய்கிறீர்கள்? ஏரோபிக்ஸுங்கிறது ஒரு ஒர்க் அவுட் மாதிரி. இப்போ ஜும்பா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஒரு வகையான எக்ஸசைஸ். நீங்கள் எங்கே ஏரோபிக்ஸ் செய்கிறீர்கள்? இதை எப்படி சொல்கிறது? வேர் டு யூ டூ ஏரோபிக்ஸ்? வேர் டு யூ டூ ஏரோபிக்ஸ்? இப்போது அடுத்த சென்டென்ஸ் போகலாம். என் பாட்டி முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். என் பாட்டி முதியோர் இல்லத்தில் இருக்கிறார். இதை எப்படி சொல்லலாம்? முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே நர்சிங் ஹோம்னு வந்துடும். அப்புறம் என்னுடைய பாட்டி அப்படிங்கும்போது மை கிராண்ட் மதர். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒன்று. பண்ணலாமா? மை கிராண்ட் மதர் இஸ் இன் எ நர்சிங் ஹோம். மை கிராண்ட் மதர் இஸ் இன் எ நர்சிங் ஹோம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாள், ஆனால் நன்றாக நடக்க முடியாது. அவள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாள், ஆனால் நன்றாக நடக்க முடியாது. ஒரு சிலர் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, பட் நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் சாஞ்சு நடப்பாங்க. இப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அவள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாள், ஆனால் நன்றாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டு சென்டென்ஸாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மேக் பண்ணலாமா? சி இஸ் பிரிட்டி ஹெல்த் பட் காண்ட் வாக் தட் வெல். சி இஸ் பிரிட்டி ஹெல்த் பட் காண்ட் வாக் தட் வெல். அவள் ஆரோக்கியமாக இருக்கிறா, ஆனால் அவளால் நன்றாக நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ அடுத்த சென்டென்ஸ் போகலாம். இந்த வார இறுதியில் சொரோரிட்டி பார்ட்டியை முறியடிக்க போகிறோம். இந்த வார இறுதியில் சொரோரிட்டி பார்ட்டியை முறியடிக்க போகிறோம். இதை எப்படி சொல்கிறது? ஃபஸ்ட்டு சொரோரிட்டி பார்ட்டினா என்ன அப்படின்னா மகளிர் சங்கம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. ஒரு சில சங்கங்கள் தேவையான விஷயங்களுக்கு பேசுகிறது கிடையாது, சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக பேசுவாங்க. இந்த வார இறுதியில் சொரோரிட்டி பார்ட்டியை முறியடிக்க போகிறோம். இதை எப்படி சொல்கிறது? We are going to crush the sorority party this weekend. We are going to crush the sorority party this weekend. அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அதை திறந்து வைக்க முடியுமா? அதை திறந்து வைக்க முடியுமா? இதை எப்படி சொல்கிறது? இது சிம்பிள் சென்டென்ஸ் தான், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். Can you keep it open? Can you keep it open? அப்படின்னு கேட்கணும். இப்போது அடுத்த சென்டென்ஸ். எங்கள் முடிவுகளை ஏன் ஆன்லைனில் வெளியிடக்கூடாது? எங்கள் முடிவுகளை ஏன் ஆன்லைனில் வெளியிடக்கூடாது? இப்போல்லாம் ரிசல்ட்டெல்லாம் எப்போவுமே என்ன செய்கிறாங்க? ஆன்லைனில் தான் நிறையா பார்க்குறாங்க, ஆன்லைனில் தான் வெளியிடுறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். எங்கள் முடிவுகளை ஏன் ஆன்லைனில் வெளியிடக்கூடாது? இதை எப்படி கேட்குறது? Why don't we post our result online? Why don't we post our result online? அடுத்த சென்டென்ஸ். பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பிறர் விஷயங்களில் தலையிட வேண்டாம். இது நம்ம சொல்லுவோம். யாராவது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு யாராவது ஏதாவது மூக்கு நுழைச்சாங்கன்னா எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, பிறர் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் நாட் மிடில் இன் அதர் பீப்புள்ஸ் பிஸ்னஸ். லெட்ஸ் நாட் மிடில் இன் அதர் பீப்புள்ஸ் பிஸ்னஸ். அதை மற்றவங்களுடைய விஷயங்களில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போது கிளம்பவில்லை என்றால் தாமதமாகிவிடும் என்பதுதான் விஷயம். இதை எப்படி சொல்கிறது? இப்போது கிளம்பவில்லை என்றால் தாமதமாகிவிடும் என்பதுதான் விஷயம். இதை சொல்கிறதுக்கு the point is that if we do not leave now we will be late. If we do not leave now we will be late. இப்போது கிளம்பவில்லை என்றால் நேரமாகிவிடும் என்பதுதான் விஷயம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போது அடுத்த சென்டென்ஸ்.
அவர் எங்களை நோக்கி கை அசைப்பது போல் தெரிகிறது. அவர் எங்களை நோக்கி கை அசைப்பது போல் தெரிகிறது. இதை எப்படி சொல்கிறது? It looks like he is waving to us. It looks like he is waving to us. அடுத்த சென்டென்ஸ். என் உறவினர் மிகவும் சலிப்பாக இருக்கிறார். அவர் செய்வது எல்லாம் டிவி பார்ப்பது தான். இதை எப்படி சொல்கிறது? என் உறவினர் மிகவும் சலிப்பாக இருக்கிறார். அதாவது சலிப்பானவர். அவர் எப்போவுமே டிவி மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அதை சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி சொல்கிறது? மை கசின்ஸ் ஆர் ஸோ போரிங். ஆல் தே டூ இஸ் வாட்சிங் டிவி. மை கசின்ஸ் ஆர் ஸோ போரிங். ஆல் தே டூ இஸ் வாட்சிங் டிவி. என்னுடைய உறவினர் ரொம்ப போரானவர். ஏன் அப்படின்னா அவர் எப்போவுமே டிவி பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு இசை கேட்பது பிடிக்குமா? உனக்கு இசை கேட்பது பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இது ரொம்ப சிம்பிள் தான். வாங்க பார்க்கலாம். டு யூ லைக் லிசனிங் டு மியூசிக்? டு யூ லைக் லிசனிங் டு மியூசிக்? உங்களுக்கு பாட்டு கேட்பது மிகவும் பிடிக்குமா? இல்லை உங்களுக்கு பாட்டு கேட்பது பிடிக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ். முதியவர்கள் முதல் தேர்வு, எனவே பதிவு செய்வது அவர்களுக்கு எளிது. முதியவர்கள் முதல் தேர்வு, பதிவு செய்வது அவர்களுக்கு மிகவும் எளிது. இதை எதை மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒரு ஜாப்பில் போய் உட்காந்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேலையை டக்குன்னு முடிச்சுருவாங்க. அதுவே புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வேலைக்கு நம்ம சீனியரை தான் அனுப்புவோம். அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். முதியவர்கள் முதல் தேர்வு, அவர்களுக்கு அந்த வேலை என்னது ரொம்ப ஈஸியான ஒன்று அப்படிங்கிறத நம்ம இந்த சென்டென்ஸ் வச்சு சொல்லலாம். வாங்க இப்போ அந்த சென்டென்ஸை பார்க்கலாம். Seniors have the first pick, so registering is easy for them. Seniors have the first pick, so registering is easy for them. அவங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒன்றா இருக்கும். அந்த வேலையை முடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிதான ஒன்றா இருக்கும். அடுத்த சென்டென்ஸ். என்னால் அன்று இரவு வேலை செய்ய முடியாது. என்னால் அன்று இரவு வேலை செய்ய முடியாது. இதை எப்படி சொல்கிறது? I can't, I have to work that night. I can't, I have to work that night. என்னால் அன்று இரவு வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த இதை சொல்லலாம். அன்று இரவுக்கு மட்டும் கிடையாது, வேறு எந்த நாளாவது உங்களுக்கு வேலை செய்ய முடியலைன்னா இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சென்டென்ஸ். நான் கால்பந்து விளையாடுவதில்லை, ஏனென்றால் அதில் அதிக ஓட்டம் தேவைப்படுகிறது. நான் கால்பந்து விளையாடுவதில்லை, ஏனென்றால் அதிக ஓட்டம் தேவைப்படுகிறது. இதை எப்படி சொல்கிறது? ஏன்னா கால்பந்துனாலே ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் பிளே சாக்கர் பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் டூ மச் ரன்னிங். ஐ டோன்ட் பிளே சாக்கர் பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் டூ மச் ரன்னிங். அதில் அதிக ஓட்டம் தேவைப்படுறதுனால நான் அது விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அடுத்த சென்டென்ஸ். அடுத்த வாரம் என்ன செய்கிறாய்? அடுத்த வாரம் என்ன செய்கிறாய்? இதை நம்ம எப்படி கேட்குறது? இது சிம்பிள் தான். வாட் ஆர் யூ டூயிங் நெக்ஸ்ட் வீக்? வாட் ஆர் யூ டூயிங் நெக்ஸ்ட் வீக்? அடுத்த வாரம் என்ன செய்கிறாய்ன்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ். என்னால் அட்டவணையை தொடர முடியவில்லை, அதனால் அந்த வகுப்பிலிருந்து வெளியேறினேன். என்னால் அட்டவணையை தொடர முடியவில்லை, அதனால் அந்த வகுப்பிலிருந்து வெளியேறினேன். இது ஷெட்யூல் தான். ஒரு ஷெட்யூல் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கீப்பப் பண்ண முடியலன்னா அந்த கிளாஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கான சென்டென்ஸ் தான் இது. இதை நம்ம எப்படி சொல்கிறது? ஐ குட்ன்ட் கீப் அப். ஏன் குட்ன்ட்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். குட்ன்ட்னா முடியாத விஷயங்களுக்கு நம்ம குட்ன்ட்னு சொல்வோம். ஐ குட்ன்ட் கீப் அப் வித் த ஷெட்யூல், ஸோ ஐ ட்ராப்டு அவுட் ஆஃப் தட் கிளாஸ். ஸோ ஐ ட்ராப்டு அவுட் தட் கிளாஸ். அந்த கிளாஸ்லேருந்து வெளியேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐ குட்ன்ட் கீப் அப் வித் த ஷெட்யூல், ஸோ ஐ ட்ராப்டு அவுட் தட் கிளாஸ். இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ உன் தேனிலவுக்கு எப்போது புறப்படுகிறாய்? நீ உன் தேனிலவுக்கு எப்போது புறப்படுகிறாய்? இதை எப்படி சொல்கிறது? எப்போதுங்கும் போதே நம்ம வென்னு வந்துடணும். இப்போ வென்னை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? வென் ஆர் யூ லிவிங் ஃபார் யுவர் ஹனிமூன்? வென் ஆர் யூ லிவிங் ஃபார் யுவர் ஹனிமூன்? உன்னுடைய ஹனிமூனுக்கு எப்போது புறப்படுகிறாய் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். இதற்கு நான் என்ன செய்தேன்? இதற்கு நான் என்ன செய்தேன்? இது நம்ம கேட்போம். நம்ம வீட்டில் பெட் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய வளர்ப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் அதுக்கு செஞ்சுருப்போம். ஆனால் திடீர்னு ஏதாவது சொல்லும்போது அது கேட்காம ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அப்போது நம்ம சொல்லுவோம், இதற்கு நான் என்ன செய்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம். இதற்கு நான் என்ன செய்தேன்? இதை நம்ம எப்படி சொல்கிறது? வாட் டிட் ஐ டூ த டிசர்வ் திஸ்? வாட் டிட் ஐ டூ த டிசர்வ் திஸ்? அடுத்த சென்டென்ஸ். உங்கள் உதவியை வழங்க முயற்சிக்கிறீர்களா?
உங்கள் உதவியை வழங்க முயற்சிக்கிறீர்களா? அதாவது நீங்கள் எனக்கு உதவி பண்ண முயற்சிக்கிறீங்களான்னு கேட்குறதுக்கு தான் இந்த மாதிரி கேட்குறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆர் யூ ட்ரையிங் டு ஆஃபர் யுவர் ஹெல்ப்? ஆர் யூ ட்ரையிங் டு ஆஃபர் யுவர் ஹெல்ப்? நீங்கள் உங்களுடைய உதவியை செய்ய முயற்சிக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. அதாவது எல்லா வேலையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இதை நம்ம எப்படி சொல்கிறது? எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லும்போதே ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ, அதுக்கடுத்து ரீசன் சொல்லும்போது இஃப் யூஸ் பண்ணி சொல்லணும். ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஃபினிஷ் எவ்ரிதிங் ஆன் டைம். ஐ கேன் ஃபினிஷ் எவ்ரிதிங் ஆன் டைம். எல்லாமே கரெக்டான நேரத்தில் முடிக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் ஃபினிஷ் எவ்ரிதிங் ஆன் டைம். எல்லாத்தையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியுமா என்று தெரியவில்லைங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போது அடுத்த சென்டென்ஸ், உங்கள் நாள் எப்படி செல்கிறது? உங்கள் நாள் எப்படி செல்கிறது அப்படின்னு கேட்குறத நம்ம எப்படி சொல்லலாம்? செல்கிறதுங்கன்னா கோயிங் சொல்வோம், எப்படிங்கும்போது ஹவுன்னு யூஸ் பண்ணி சொல்வோம். இப்போ இதை வச்சு ஃபார்ம் பண்ணலாமா? ஹவ் இஸ் யுவர் டே கோயிங்? ஹவ் இஸ் யுவர் டே கோயிங்? சிம்பிளான ஒன்று தான். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அதாவது ஃபைனல் சென்டென்ஸ், நான் வங்கியில் வேலை செய்கிறேன். நான் வங்கியில் வேலை செய்கிறேன். இதை எப்படி சொல்கிறது? ஐ ஒர்க் அட் எ பேங்க். ஐ ஒர்க் அட் எ பேங்க். இது நம்ம பேங்க்கில் வேலை செஞ்சால் பேங்க்னு சொல்லணும், ஸ்கூலில் வேலை செஞ்சால் ஸ்கூல்னு சொல்லணும். எந்த இதில் வேலை செய்கிறீங்களோ அந்த பிளேஸை போட்டால் போதும். நீ எதை செய்ய சொன்னாலும் செய்வேன். ஓகே, நீ எதை செய்ய சொன்னாலும் செய்வேன். அப்போ நீ சொல்கிறத நான் செய்வேன்னு அர்த்தம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? செய்வேன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஒரு சென்டென்ஸில் பின்னாடி இருக்கிறதா முன்னாடி வரணும். ஃபஸ்ட்டு செய்வேன்னு நம்ம எப்படி சொல்லணும்? ஐ வில் டு அப்படின்னு சொல்லலாம். செய்வேன், அப்போ அது ஃப்யூச்சர். ஒன்று வில் வரும், இல்லை ஷால் வரும், இந்த மாதிரி தான் வரும். அப்போ இங்கே ஐ ஷால் டு. ஓகே, செய்வேன். எதை செய்ய சொன்னாலும் அப்படின்னா அது என்ன எழுதணும்? வாட் யூ ஆஸ்க் மீ. ஓகே, எதை செய்ய சொன்னாலும் வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ. ஓகே, இதுதான் ஃபார்மேஷன். இப்போ நம்ம அதை சேர்த்து சொல்லிடலாமா? ஐ ஷால் டு வாட் டு யூ ஆஸ்க் மீ டு டூ. ஓகே, வாட் டு யூ ஆஸ்க் மீ டு டூ. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். செகண்ட் ஒன், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஓகே, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். இதை நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நாங்கள் என்னது சந்தோஷமாக இருக்கிறோம். ஓகேவா? இப்போ நாங்கங்கும் போது இங்கே என்ன வந்துடும்? வி வந்துடும். ஓகே, சந்தோஷங்கிறது ஹாப்பி. ஓகே, இருக்கிறோம். இருக்கிறோம் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம இருக்கிறது தான் சொல்கிறது. ஸோ இங்கே ப்ரெசண்ட்டுன்னு வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இஸ், ஆர், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அப்போது இங்கே வந்து என்னது நாங்கன்னு சொல்லும்போது ப்ளூரலில் வந்துடுதா? அப்போ நம்ம இங்கே வந்து வெர்ப்புக்கு நம்ம என்ன போடணும்? இஸ் வந்து என்னது சிங்குலருக்கு தான் வரும். அப்போ ஆர் தானே யூஸ் பண்ணணும். அப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணுறது? வி ஆர் ஹாப்பி. ஓகே, வி ஆர் ஹாப்பி. ஓகேங்களா? வர சொல்லும்போது வருகிறேன். ஓகேங்களா? இதுதான் சென்டென்ஸ். இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும்? ஏற்கனவே செய்வேன்னு சொன்னோம் இல்லையா? ஐ ஷால் டு பார்த்தோம். அதே மாதிரி இது என்னது? வருகிறேன். அப்போ ஐ ஷால் கம். அப்போ நீ வர சொல்லும் போது இதை தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சென்டென்ஸும் இந்த தேர்டு ஒன்றும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஐ ஷால் கம் வென் யூ ஆஸ்க் மீ டு கம். ஓகே, அங்கே வந்து வாட் யூ ஆஸ்க் மீ டு டூன்னு பார்த்தோம். இங்கே வாட் வராது, வென் வரும். வென்னுங்கிறது வந்து என்னது? போது, கூப்பிடும்போது, அந்த மாதிரி வர சொல்லும்போது அப்படின்னு வரும்போது வென் வரும். ஐ ஷால் கம் வென் யூ ஆஸ்க் மீ டு கம். நீ தப்பாக எடுத்துக்கிட்ட. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறோம், இல்லை ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கோவப்படுவாங்க. நம்ம சொல்கிற என்னது சென்டென்ஸை புரிஞ்சிக்காமல், அதான் நம்ம சொல்கிறத தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க கோவப்படுவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? யூ ஆர் மிஸ்டேக்கன். ஓகே, நீ தப்பாக எடுத்துக்கிட்ட. ஓகே, யூ ஆர் மிஸ்டேக்கன். தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் சொல்ல வந்ததை என்ன செய்வாங்க? நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தான் யூ ஆர் மிஸ்டேக்கன். இங்கே வந்து நம்ம மிஸ்டேக்கன் தான் சொல்லணும், மிஸ்டேக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா யூ ஆர் மிஸ்டேக்னா அந்த பொருளே மாறி போயிடும். அதனால் யூ ஆர் மிஸ்டேக்கன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் ஏன் போகலை, இல்லை நீங்கள் ஏன் போகவில்லை, இந்த மாதிரி கேட்குறது. இது வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்குறாங்க, இல்லை உங்கள் கூட வேலை செய்கிற கொலிக்கு யாராவது அந்த ஃபங்க்ஷன் போகாமல் இருந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை கேட்பீங்க. நீ போனையா அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க? நீங்கள் ஏன் போகல அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான். இப்போ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒய் டிட் யூ நாட் கோ. இங்கே டிட் ஏன் வந்திருக்கு அப்படின்னா என்னது? முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம், பாஸ்ட்டில் நீங்கள் போகவில்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒய் டிட் யூ நாட் கோ. ஓகே, டிட் வரும். ஏன்னா ஃப்யூச்சர் நம்ம வந்து என்னது
ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது தான் என்னது டூன்னு சொல்லுவோம். அதுவே பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கேட்கும்போது என்ன சொல்லணும், டிட்னு யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஒய் டிட் யூ நாட் கோ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, ஒரு வேலை இருந்துச்சு அதனால் போக முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேலையின் காரணமாக போகவில்லை. ஓகே, எனக்கு ஒரு வேலை இருந்தது அதனால் போகலை. இது எப்படி இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறது, ஐ குட் நாட் கோ பிகாஸ் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா, ஐ குட் நாட் கோ. நம்ம ஏன் கேன் போடாமல் குட்டுன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாஸ்ட்டு. ஓகேவா, ப்ரெசண்ட்டுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணணும். பாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது குட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ குட் நாட் கோ பிகாஸ் ஆஃப் ஒர்க்கு. என்னால் போக முடியலை ஏன்னா எனக்கு வேலை இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏன் வரவில்லை, அதுதான் நீங்கள் ஏன் அன்று வரவில்லை அந்த மாதிரி கேட்குறது. இதை நம்ம எப்படி கேட்கலாம், இதுவும் பாஸ்ட்டில் தான் இருக்குது. அதனால் இங்கேயும் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், டிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ எப்படி யூஸ் பண்ணுறது, ஒய்னா ஏன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒய்யில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒய் டிட், நம்ம பாஸ்ட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறதுனால இங்கே டிட்டு வரும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒய் டிட் யூ நாட் கம். ஓகே, ஒய் டிட் யூ நாட் கம். அங்கே நம்ம என்ன சொன்னோம், ஒய் டிட் யூ நாட் கோ, ஏன் போகலை அப்படின்னு கேட்டோம். இங்கே ஒய் டிட் யூ நாட் கம். ஆனால் இங்கே என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னா அன்று அப்படின்னு சேர்த்துருக்காங்களே, அதனால் இங்கே நம்ம அடிஷ்னலாக என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஆன் த டே, இல்லை ஆன் தேட் டே. ஓகேங்களா, அந்த நாள் ஏன் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்னது, ஆன் தேட் டே. ஓகே, ஒய் டிட் யூ நாட் கம் ஆன் தேட் டே. ஓகேங்களா, இது புரிஞ்சிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் பண்ணுறது, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இது ரொம்ப ஈஸியானதை நீங்கள் கொஞ்சம் அதுக்கான ட்ரெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு அவசர வேலை இருந்தது அதனால் முடியலை அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஒரு அவசர வேலை என்ன செய்ய வேண்டி இருந்தது, இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேர் வாஸ் ஆன் அர்ஜென்ட் ஒர்க் டு பி டன். ஓகே, தேர் வாஸ் ஆன் அர்ஜென்ட் ஒர்க் டு பி டன். இதுதான் இதுக்கான ஆன்சர். நீ மிகவும் இனிமையாக பாடுகிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வேளை பாடுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூ சிங் வெரி ஸ்வீட்லி. ஓகே, யூ சிங் வெரி ஸ்வீட்லி. உன்னுடைய என்னது, நீ மிகவும் இனிமையாக பாடுகிறாய். யூ சிங் வெரி ஸ்வீட்லி. ஓகேங்களா, இப்போ அவன் புல்லாங்குழல் மிக அருமையாக வாசிக்கிறான். இதை எப்படி சொல்லலாம்? ஓகே, என்னது, அப்போ வாசிக்கிறான்ங்கிறது போது இங்கே ரீடிங்னு வரக்கூடாது. சரியா, வாசிக்கிறான் அப்படிங்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நம்ம ப்ளே பண்ணும்போது, சரி, அதாவது இது பண்ணும்போது வாசிக்கும்போது நம்ம ப்ளேன்னு தான் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா ஹீ வந்து அவன். ஓகே, அருமையாக வாசிக்கிறான்ங்கும்போது ப்ளே. ஓகே, ஹீ பிளேஸ் த ஃப்ளூட். ஓகே, ஹீ பிளேஸ் த ஃப்ளூட் வெரி வெல். அருமையாக, வெரி வெல். ஓகேவா, அப்போ என்னது பிளேஸ், ஹீ பிளேஸ் த ஃப்ளூட் வெரி வெல். இப்படியெல்லாம் பேசுகிறது சரியில்லை, இது எல்லாருமே சொல்லுவாங்க. ஏதாவது கோபத்தில் பேசும்போது இப்படியெல்லாம் பேசுகிறது சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இப்படியெல்லாம் பேசுவது சரியில்லை. இதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம்? சரிங்களா, இப்போது இதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டும் எப்படி நீங்கள் மாற்றுறதுன்னு பார்த்துக்கோங்க. பேசுவதுங்கிறது வந்து என்ன அப்படின்னா என்னது, ஸ்பீக். ஓகே, இல்லை டாக், அந்த மாதிரி சொல்லலாம். இப்படியெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படியெல்லாம்னா ஏதோ தப்பாக பேசியிருக்காங்க, அப்போ ப்ராப்பராக ஏதோ பேசலைன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ இதை எப்படி இது நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணுறது அப்படின்னா இட் இஸ் நாட் ப்ராப்பர் டு டாக் திஸ் வே. இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் சரியில்லை, அதை சொல்கிறது தான் இட் இஸ் நாட் ப்ராப்பர் டு டாக் திஸ் வே. ஓகேங்களா, இட் இஸ் நாட் ப்ராப்பர் டு டாக் திஸ் வே, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா இதனால தான் நான் ரொம்ப வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் ரொம்ப வருந்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஓகே, ஐ ஆம் வெரி சாரி அபவுட் திஸ். ஓகே, ஐ ஆம் வெரி சாரி அபவுட் திஸ். இந்த நடந்த விஷயத்துக்கு நான் ரொம்ப வருந்துகிறேன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் எனக்கு காரணம் தெரியாது. தேர்ட் ஒன், எனக்கு காரணம் தெரியாது அப்படின்னு சொல்கிறது. காரணம்னாலே என்னது, ரீசன். ஓகே, தெரியாது, தெரியும்னா நோன்னு அர்த்தம், தெரியாதுன்னா டோன்ட் நோன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? எனக்கு ஐ. ஓகே, தெரியாது, டோன்ட் நோ. ஓகே, ஐ டோன்ட் நோ, காரணம் த ரீசன். ஓகே, ஐ டோன்ட் நோ த ரீசன். சரியா, தேர்ட் சென்டென்ஸ் இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, எனக்கு ஒரு சலுகை செய்வீங்களா
அதை எனக்கு ஒரு சலுகை செய்வீங்களா அப்படின்னு கேட்குறது. சலுகைனா ஃபேவர். ஓகே, எனக்கு ஒரு ஃபேவர் செய்யுங்க அப்படின்னு கேட்குறது தான். ஓகே, எனக்குங்கும்போது இங்கே மீ வரணும். எனக்குங்கும்போது எப்படி மீ வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அந்த மாதிரி எழுதும்போது தான் நீங்கள் ஐ யூஸ் பண்ணணும். எனக்குங்கும்போது அது ப்ரொனவுனாக மாறிடுது. ஸோ அது வந்து மீ. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது தான் ஐ யூஸ் பண்ணுறீங்க. நான் நடுவில் உங்களை மென்ஷன் பண்ணும்போது என்ன செய்யணும்? மீ தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ எனக்கு ஒரு சலுகை செய்வீங்களா? சலுகைனா ஃபேவர்னு தெரியும். ஓகே, எனக்குங்கிறது இங்கே மீல வருது. ஓகே, இப்போ சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். வில் யூ டூ மீ எ ஃபேவர்? ஓகே, வில் யூ டூ மீ எ ஃபேவர்? எனக்கு ஒரு சலுகை செய்வீர்களா? ஓகே, வில் யூ டூ மீ எ ஃபேவர்? இப்படி நீங்கள் சென்டென்ஸை அடிக்கடி ஃப்ரேம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது உங்களுக்கு ஃப்ளூவெண்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறது கேட்பாங்க. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுதான் இப்போ என்ன செய்கிறது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னென்னா நமக்கு தெரியும். WH கொஸ்டினில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? வாட். என்னங்கிறது இங்கே என்னதை மென்ஷன் பண்ணும்? வாட். ஓகே, அப்போ இப்போனா என்னது? நவ். ஓகே, வாட், நவ், இந்த ரெண்டும் வந்துருச்சு. செய்யணும், செய்கிறதுங்கிறது வந்து டூ, டிட், டன், டஸ் அந்த மாதிரி வரும். சரிங்களா? இங்கே வந்து செய்யணும் அப்படின்னு கேட்குறது. அப்போ டன். ஓகே, இதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, வாட் இஸ் டு பி டன் நவ்? வாட் இஸ் டு பி டன் நவ்? நம்மளுக்கு மேக்ஸிமமான வேர்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தெரியும். நம்மளுக்கு தேவை அப்படி என்ன அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ப்ரிப்போசிஷனை எப்படி எங்கே ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் போகலாமா? ஏதாவது வழி கண்டுபிடி சொல்லுவாங்களே. ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எங்கேயா மாட்டிக்கிட்டோம், ஏதாவது வழி கண்டுபிடி இங்கேருந்து போகிறதுக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஏதாவது வழி கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறது. சரியா? இதை எப்படி சொல்கிறாங்க? ஃபைண்ட் எ வே. ஓகே, ஃபைண்ட் எ வே. ஏதாவது வழி கண்டுபிடி. ஓகே, ஃபைண்ட் எ வே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இது அடிக்கடி நம்ம ஸ்கூல் காலேஜிலலாம் கேட்டிருப்போம். எனக்கு ஒரு பென்சிலும் பேப்பரும் கொடுங்க கேட்போம் இல்லையா? எனக்கு ஒரு பென்சிலும் பேப்பரும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒரு பென்சிலும் பேப்பரும் கொடுங்க. பென்சில், பேப்பர், இது ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்துருச்சு. பென்சில் அண்ட் பேப்பர். ஓகே, அடுத்து கொடுங்க, கிவ். ஓகே, எனக்குங்கும்போது என்னது? ஏற்கனவே பார்த்துக்கணும். எனக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? மீ. ஓகே, அப்போ கிவ் மீ வந்துருச்சு. பென்சில் அண்ட் பேப்பர் ரெண்டும் வந்துருச்சு. அப்போ என்ன ஆட் பண்ணணும்? அப்போ ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுனால கேட்கணும். ஏதாவது கேட்கும்போது நம்ம ரெக்வஸ்ட்டாக தான் கேட்கணும். அப்போ இங்கே என்ன செய்யணும்? ப்ளீஸ் கிவ் மீ எ பென்சில் அண்ட் பேப்பர். ஓகேங்களா? ப்ளீஸ் கிவ் மீ எ பென்சில் அண்ட் பேப்பர். எனக்கு ஒரு பென், அதாவது பேனாவும் என்னது பேப்பரும் கொடுங்க அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நான் ரொம்ப நேரமாக இந்த இடத்துலையே இருக்கிறேன், நான் ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதாவது ஒரு யாருக்காவது வெயிட் பண்ணுறோம்னா நம்ம ஃபோனில் என்ன சொல்லுவோம்? நான் ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப நேரம், லாங் டைம். ஓகேங்களா? ரொம்ப நேரங்கிறது லாங் டைம். இங்கேயேங்கிறது ஹியர். ஓகேங்களா? அப்போ ரொம்ப நேரங்கிறது லாங் டைம் வந்துருச்சு. இங்கேயே அப்போங்கிறது ஹியர் வந்துருச்சு. நான் இங்கே வந்து நான் வர்றதுனால என்னது போடுறோம்? ஐ. அப்போ இதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஐ ஆம் ஹியர் ஃபார் எ லாங் டைம். ஐ ஆம் ஹியர் ஃபார் எ லாங் டைம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப நேரமாக இங்கே காத்துட்ருக்கேங்கிறதுக்கு ஐ ஆம் ஹியர் ஃபார் எ லாங் டைம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீ அங்கே கண்டிப்பாக போகணும் அது சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காவது இதுன்னா என்னால் போக முடியல, அப்போ நீ அங்கே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நீ அங்கே கண்டிப்பாக போகணும். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, கண்டிப்பாக, அதாவது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே அங்கே என்ன வந்துடணும்? மஸ்ட் வந்துடணும். ஓகே, அப்போது மஸ்ட்டு, நீ அங்கே கண்டிப்பாக போகணும். அப்போ யூ மஸ்ட்டு. அப்போ யூ மஸ்ட். அங்குனா இங்கே தேர் வந்துடும். சரிங்களா? அப்போ போகணுங்கிறது கோ. அப்போ ஈஸியாக இருக்கு இல்லையா? இதை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறது? யூ மஸ்ட் கோ தேர். ஓகே, யூ மஸ்ட் கோ தேர். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான், நம்ம அப்படியே ஜாயின் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? அவன் என்கிட்ட வரலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யாராவது அவங்க ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்பா என் பையன் வந்திருக்கானா, அவன் என்கிட்ட வரலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்போ இதை நம்ம எப்படி சொல்கிறது? அவன் என்னிடம் வரவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? he didn't இல்லாட்டி he did not. ஓகேங்களா? ரெண்டு ஒரு மீனிங் தான். he did not என்னது? come to me. இங்கே என்னிடம்னாலே நம்ம மீயில் வந்து 2-3 சென்டென்ஸ் பார்த்துட்டோம் இன்றைக்கி. சரிங்களா? இது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்.
he did not come to me. ஓகேங்களா? he did not, அவன் என்கிட்ட வரல. did not come. ஓகே, he did not come to me. அவன் வரலன்னு சொன்னோம்னா he did not come அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். ஆனால் அவன் என்கிட்ட வரல அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? he did not come to me, என்னிடம். ஓகேங்களா? he did not come to me. நான் வரமாட்டேன் என்று முன்னதாகவே சொல்லிவிட்டேன். ஓகே, நான் வரமாட்டேன்னு முன்னதாகவே சொல்லிட்டேன். இதுதான் வார்த்தை. இதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சொல்லிட்டேங்கிறது எப்படி சொல்லணும்? டோல்டு. ஓகே, ஆல்ரெடி டோல்டு, முன்னதாகவே சொல்லிவிட்டேன். ஆல்ரெடி டோல்டு வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ நான் வரமாட்டேன் அப்படின்னா நாட் கம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணலாம். நான் வரமாட்டேன் என்று முன்னதாகவே சொல்லிவிட்டேன். அப்போ ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்டு. நான் வரமாட்டேன். ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்டு அண்ட் ஐ ஆம் நாட் கம்மிங். ஓகே, ஐ ஆம் நாட் கம்மிங். இப்போ எப்போவுமே நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது பின்னாடி உள்ள சென்டென்ஸ் நம்மளுக்கு முன்னாடி வந்துடணும். சரிங்களா? இப்போ முன்னதாகவே சொல்லிவிட்டேன், அதைத்தான் இப்போ ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்டு. ஓகே, ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்டு தட் ஐ ஆம் நாட் கம்மிங். நான் வரமாட்டேன். ஐ ஆம் நாட் கம்மிங். இதுதான் சென்டென்ஸ். ஓகே, ஐ ஹாவ் ஆல்ரெடி டோல்டு தட் ஐ ஆம் நாட் கம்மிங். இதுதான் ஆன்சர் இந்த சென்டென்ஸ்க்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். இதை நீங்கள் உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். ஓகே, இதை நீங்கள் உங்கள் கூட எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது கொண்டு வந்த பொருள் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அது. சரியா? இதை நம்ம எப்படி இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? உங்களுடன் வரும்போது வித் யூ, உங்கள் கூடையே. ஓகே, வித் யூன்னு வந்துடும். எப்போவுமே வித் யூன்னு வரும்போது அது அந்த வேர்டு லாஸ்ட்டாக தான் வரும். அந்த சென்டென்ஸ்லேயே அது லாஸ்ட்டாக வரும். அப்போ உங்கள் கூடயே எடுத்துகிட்டு போங்கங்கிற சென்டென்ஸை ஃபஸ்ட்டு மேக் பண்ணும்போது ரெக்வஸ்ட்டாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ப்ளீஸ் டேக் திஸ் வித் யூ. ஓகே, ப்ளீஸ் டேக் திஸ் வித் யூ. உங்கள் கூட இதை எடுத்துகிட்டு போயிருங்க. அதுதான் ஆன்சர். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம அதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோம், எங்கெங்கே எந்தெந்த வேர்டு போட்டு மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டு தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணணும். ப்ளீஸ் டேக் திஸ் வித் யூ. இதை உங்கள் கூட எடுத்துகிட்டு போயிருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள். இதுதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? எப்போவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்? பின்னாடி உள்ள சென்டென்ஸு முன்னாடி வந்துடணும். அப்போ என்னிடம் கேளுங்கள். அதை நம்ம எப்படி மேக் பண்ணலாம்? என்னிடம், மீ. ஓகே, கேளுங்கள், ஆஸ்க் மீ. ஓகே, ஆஸ்க் மீ வந்துடுது. உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால், அப்போ உங்களுக்கு ஏதாவது சிரமம், there is any difficulty. ஓகே, any difficulty. இதை நம்ம மேக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரியா? அப்போ ஆஸ்க் மீ there is any difficulty. என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால். அதுதான். சரியா? ஆஸ்க் மீ there is any difficulty. இப்போ உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள். ஓகேங்களா? எது தேவைனாலும் நீ எடுத்துக்கோ. அதான் உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறது தான். எது தேவையானாலும் நீ எடுத்துக்கொள். இதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கொள்னா என்ன வந்துடும்? டேக் வந்துடும். சரிங்களா? தேவையானாலும், என்ன தேவைனாலும், வாட் எவர். ஓகே, வாட் எவர், எது தேவைனாலும் என்னது? அப்போ டேக் வந்துடுது, வாட் எவர் வந்துடுது. யூங்கிறது இங்கே நீ யூவாக மாறிடுது. அப்போ என்னது? தேவையானாலும்ங்கிறது நம்ம என்னது? வாட் எவர்ஸ் வந்துட்டோம். எடுத்துக்கொள் டேக் வந்துடுது. நீங்கிறது இங்கே யூவாக மாறிடுது. சரியா? அப்போது இங்கே நம்ம அதை சென்டென்ஸை மேக் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? அது எப்படி மேக் பண்ணுறது? டேக் வாட் எவர் யூ நீட். உனக்கு தேவையானதை நீ எடுத்துக்கோ. சரியா? அதுதான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அப்போ அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, டேக் வாட் எவர் யூ நீடு. எது தேவையானாலும் நீ எடுத்துக்கொள். சரிங்களா? போகட்டும் விடு, அதிக நேரம் ஆயிடுச்சு. சரியா? சரி, அவன் போகட்டும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவனை எவ்வளோ நேரம் தான் காத்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட் இட் பி, இட் இஸ் வெரி லேட். ஓகே, லெட் இட்ஸ் பி, இட் இஸ் வெரி லேட். வெரி லேட் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் லெட் இட் பி, அதாவது போகட்டும். போகிறதுக்கு நம்ம கோன்னு தானே சொல்லுவோம். இங்கே ஏன் கோ வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ஏன் கோங்கிற வேர்டு வரல அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? ப்ரேசியலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது லெட்டிட்ங்கிற ப்ரேசியலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கே கோ வராது, அதுக்கு பதிலாக பி வருது. சரிங்களா? அப்போ லெட் இட் பி அப்படின்னா போகட்டும் அப்படின்னு அர்த்தம். சரியா? இட்ஸ் வெரி லேட், அதாவது அதிக நேரம் ஆயிடுச்சு.
இந்த மாதிரி ஒரு சில சென்டென்ஸ் ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பொருள் மாறும். அதை நீங்கள் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். லெட் இட் பி, இட் இஸ் வெரி லேட். போகட்டும் விடு, அதிக நேரம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கான ஒரு சென்டென்ஸ். நான் இங்கே எப்படி தங்குறது, நான் இங்கே எப்படி தங்குறது, இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை லைட்டாக தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.